நேற்று வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ நேற்றே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பானிபூரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று மாவு ரெடி பண்ணி வச்சிருந்ததோட வீடியோ ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ள வைக்கிற உருளைக்கிழங்கு மசால் பண்ணுறதுக்காக வெங்காயம், கொத்தமல்லி கீரை கூட உருளைக்கிழங்கு, தேவையான அளவு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கையில் மிக்ஸ் பண்ணி வச்சாதான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பானி ரெடி பண்ணுறதுக்காக கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, மிளகு, சீரகம், அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து அதை வடிகட்டி தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். புளிப்பு உப்பு கரெக்டாக இருந்தால் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நேற்று ரெடி பண்ணி வச்ச மாவில் இந்த மாதிரி மாவை திரட்டிட்டு அளவுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரம், ஒரு சின்னதாக இந்த ரவுண்டு வர அளவுக்கு ஒரு பாத்திரம் வச்சு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்ததை எண்ணெயில் போட்டு நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிச்சு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருந்தது. ஸோ ஃபைனலாக பானிபூரி ரெடி பண்ண பின்னாடி உள்ள ஃபில்லிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பானியில் டிப் பண்ணி சாப்பிட்டாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உங்களில் எத்தனை பேர் பானிபூரி லவர்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.